காட்டுக்கு இன்னைக்கு பொண்ணுங்கெல்லாம் ட்ரிப் போனாங்க. ஆனா காட்டுல இன்னைக்கு ஸ்மக்லிங் நடந்துகிட்டு இருந்தது. இது ஒரு இல்லீகல் வேலை. இதை யார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆல் உமன் டீம் இதை சால்வ் பண்ணுவாங்களா? வாங்க பார்க்கலாம். ஜோயா, உன்னோட பிரேக் டைம் சஃபாரி சர்ப்ரைஸ். டாடு, அனிமல்ஸ் அப்புறம் கேஸ் எதுவும் இல்ல தானே? ஆலியாக்கா என்னாச்சு? அப்பப்ப மனசுல இருக்க காட்டுல மட்டும் சுத்தாம உண்மையான காட்டுக்கு வந்து சுத்தி பார்க்கணும். ஓகே, வாஞ்சிடு கமாவ். என்ன, நீங்க ரெண்டு பேரும் இங்கயா? காட்டுல டபுள் ட்ரபிள். ஆல்ரெடி ஆலியாவும் இருக்காங்க. ஆலியா, ஜோயா, நீங்க ரெண்டு பேரும் இங்க? காட்டுல சிங்கம் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா காட்டுல டூப்ளிகேட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. நாங்க ரெண்டு பேரும் சேம் கிடையாது. நாங்க கன்ஃபியூஷன் எக்ஸ்பர்ட்ஸ். கிரிமினல்ஸ் கன்ஃபியூஸ், நீங்க கன்ஃபியூஸ், நாங்களே அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நீங்க 4 பேர் தான் சஃபாரிக்கு போக போறீங்களா? காட்டோட சேஃப்டிக்காக நான் இப்போ பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் இல்ல, டைடன்ஸ் தான் வேணும். ஜங்கிள் சஃபாரியோட ஆரம்பத்திலேயே ஒரு ரீயூனியன் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஆனா அடுத்த சர்ப்ரைஸ் இப்ப பாக்கி இருந்தது. அக்கா, இது ஜங்கிள் மியூசிக் இல்ல தானே? ஏதோ வேலை செய்யற சத்தம் தானே? ஆனா இது காட்டோட ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட். ராத்திரி நேரத்துல இங்க எந்த வேலையும் அலௌட் இல்ல. இது ஃபாரஸ்ட் ஜோன் ஃபீல்டா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மரத்தை வெட்டிருக்காங்க. லாஜிக்கல் ஆர்மி, ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மரத்தை வெட்டிருக்காங்கன்னு ஜோயாவுக்கு எப்படி தோணுச்சு? யோசிங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. மரம் தானா விழுந்திருந்தா இவ்ளோ அக்யூரேட்டா இந்த கட் இருந்திருக்காது. யாரோ ரம்பத்தை வச்சு இதை கட் பண்ணிருக்காங்க. என்ன இது, ஃபுட் பிரிண்ட்ஸா? அப்புறம் டைம் மார்க்ஸ். இந்த சாயிலோட கலர் அக்கம் பக்கத்துல எங்கேயும் இல்ல. இந்த சாயில் வேற ஜோனோடது. இல்லீகல் மைனிங் நடக்கிற இடம். ஜோயா, யூ ஆர் a little genius. ஆனா காட்டுல இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லையே. இது காட்டோட ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அனிமல்ஸுக்கு கூட இது ரொம்ப ஆபத்து. இத பத்தி காலையில பாப்போம். ஒரு சின்ன சத்தம் தான் இந்த சஃபாரியை ஒரு கேஸா மாத்தி இருந்தது. காடு இப்ப ஜில் ஜோன் கிடையாது, இப்ப இது க்ளூ ஜோனா இருக்கு. இந்த மேப்பை படி பார்த்தா இங்கதான் ஜங்கிள் ட்ரே லேண்ட் ஆகணும். ஆனா டைம் மார்க்ஸ் என்னமோ காட்டுக்குள்ள தானே போயிட்டு இருக்கு. வெயிட், கிளவ்ல ரெட் சாயில் இருக்கு. இந்த சாயில் வெஸ்டர்ன் ஜோன்ல மட்டும் தானே இருக்கும். வெஸ்டர்ன் ஜோன் தான் சீலா இருக்குல்ல, அங்க வெறும் பெட்ரோலிங் மட்டும் தான் அலௌட். சீல் ஜோனுக்குள்ள தான் இது நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ மேப்ல தெரியாத இல்லீகல் ஜோன் இதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, குழந்தை மேஹல் சாரோட மினி வெர்ஷனா மாறிட்டா. நாம உடனே ஜங்கல் ரேஞ்சர்ஸ்க்கு இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்க ஜங்கல் எக்ஸ்பர்ட்ஸ். நமக்கு அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்கும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. யார் இதை ஓபன் பண்ணது? அங்க இருக்க அந்த கேமராவை பாருங்க. அது உள்நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. இது இன்ட்ரூடர்ஸ பார்க்க இல்ல, உள்ள யாரு போறாங்கன்னு பார்க்கதான். இன்சைட் ஜாப். கண்டிப்பா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ உள்ள இருக்கிற யாரோ தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் காட்டுல இல்லீகல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கோட்ஸ பாருங்க, எல்லாத்துலயும் வெவ்வேறு ஜங்கிள் ஜோன்ஸோட கோட் இருக்கு. இத கிளியரா பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயுமே சீரியல் கோட்ஸ் ஃபேக்கா இருக்கு. நோ கவர்மெண்ட் டாகிங். இந்த பாக்ஸ் அசையுது. உள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இது கட்டே இல்ல, உள்ள ஏதோ உயிரோட இருக்கு. ஆலியா, கம் ஆவ், கிரேட் ஓபன் பண்ணுங்க கேர்ஃபுல்லி. என்ன இவங்க அனிமல்ஸ் ஸ்மகிள் பண்றாங்களா? காட்டுல வெறும் கட்டைய மட்டுமே பிசினஸா பார்க்கல,
இப்ப விலங்கையும் இவங்க விட்டு வைக்கல. இது ஒரு ரேர் பேரட் கேஜ். அப்புறம் இங்க மங்கி ட்ராங்குலைசர் ஷாட்ஸ். காட்டுல மரம் மட்டும் இல்ல, இங்க உயிரும் இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் அந்த உயிரை வச்சு பிசினஸ் பண்றாங்க. இந்த கேஸ் இப்ப ரொம்ப பெருசா மாறிடுச்சு. லாகிங் மட்டும் இல்ல, போச்சிங்கும் இருக்கு. இப்ப க்ளூவை தேடுறது மட்டும் இல்லாம அவங்க தடுத்து நிறுத்தணும். இதுல ஏதோ பேட்டர்ன் இருக்கு. இவங்க காட்டோட வெவ்வேறு ஜோன்ஸ்ல இருந்து அனிமல்ஸ் கொண்டு வந்து அத ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பேட்டர்ன் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்து திருட்டு நடக்க போற ஜோன் எதுன்னு பார்க்கணும். லாஜிக்கல் ஆர்மி, அடுத்த திருட்டு எந்த ஜோன்ல நடக்க போகுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இந்த பேட்டர்னை கவனமா பாருங்க. ஏக்கு அடுத்து பி தான் வருது. அப்புறம் அதோட பொசிஷன் வந்து 2, அதனால தான் 2. அப்புறம் சி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரோட பொசிஷன் 1 1, அதனால தான் இந்த பேட்டர்ன் A to C 1 1. அடுத்ததும் சேம் தான். C4E 3 3. அடுத்து E-ல ஆரம்பிச்சிருக்கு. E6G 5 5. அப்புறம் அடுத்து ஆரம்பிக்க போறது G-ல இருந்து. G-யோட பொசிஷன் வந்து 7. அப்போ அடுத்த நம்பர் வந்து 8. அதுக்கப்புறம் வருது I. அப்போ அடுத்த ஜோன் வந்து G8I 7 7. ஆனா அவங்க திரும்ப இங்க தானே வருவாங்க. அப்படின்னா அவங்க அடுத்த டைம் இங்க வரதுக்குள்ள அவங்களோட வெல்கம் பிளான நாம ரெடி பண்ணலாம். இதுதான் இவங்களோட நெக்ஸ்ட் மூவா இருக்கும். கிரேட் பிக்கப்காக ராத்திரி மறுபடியும் அவங்க வருவாங்க. பெர்ஃபெக்ட். அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வெல்கம் பார்ட்டியை நாம ரெடி பண்ணிடலாம். ஓகே, பிளான் ரெடியா இருந்தது. எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல இருந்தாங்க. ஜோயா புல்புலியா சயின்டிஸ்ட் கொடுத்த மைக்ரோ ட்ராக்கர்ஸை அந்த பாக்ஸ்குள்ள வச்சிடுறாங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அவங்க ஸ்கிரீன்ல ரெக்கார்ட் பண்றதுக்காக. கமாவோ அப்புறம் 10 அந்த காட்டுல அவங்க ஃபேக் ஃபுட் பிரிண்ட்ஸை வைக்கிறாங்க. ஏன்னா அப்போதான் ஸ்மக்லர்ஸ் தப்பான வழியை தேர்ந்தெடுத்து அவன் கன்ஃபியூஸ் ஆவான். ஆலியா காட்டுல நாய்ஸ் பம்ப்ஸையும் வச்சிடுறாங்க. சில நேரத்துல குரங்கு கத்துறது, சில நேரத்துல சிங்கம் கர்ஜிக்கிறது. அதை கேட்கிறவங்களும் பயந்து போயிட்டு இருந்தாங்க. அதோட அங்க இருந்து ஓடி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோசி அந்த காட்டோட இருட்டு பகுதியில மோஷன் ட்ரிகர்ட் நெட் ட்ராப்பை வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டெப் தப்பா வச்சாலும் அப்புறம் ஸ்மக்லர்ஸ் அந்த காத்துல பறக்க வேண்டியதுதான். இப்போ இந்த கார்டு அவங்கள பிரச்சனையில மாட்டி விட்டுடும். அப்போ நான் ரைட் சைடு கவர் பண்றேன். இல்ல நான் ரைட் அப்படினா லெஃப்ட்டா? அட நீங்க ரெண்டு பேரும் ரைட்டோ இல்ல லெஃப்ட்டோ, கிரிமினல் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடுமா? இது வெறும் ட்ராப் கிடையாது, இது ஒரு மெசேஜ். காட்டோட உயிரினங்களோட உயிரை காப்பாத்துற நேரம். கிரேட்ஸ் இங்க தான் இருக்கு. சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வண்டியில போடுங்க, சீக்கிரம். Detected. Let's start it. மேப்ல இந்த ட்ரையலே இல்ல, ஆனா டயர் மார்க்ஸ் இங்க தான் போகுது. எனக்கு என்னமோ விசித்திரமா இருக்கு. இன்னைக்கு இந்த காடு இவ்ளோ அமைதியா இருக்கு. என்னது, சிங்கமா? இப்போ இந்த சில் மிஷன் த்ரில் மோடுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ரெண்டு பேரா இருக்காங்க? யார் நீங்க ரெண்டு பேரும்? நான் மாட்டிக்கிட்டேன். இந்த காட்டோட ஸ்மார்ட் சிஸ்டம் எப்படி இருந்தது? வெக்கேஷனுக்கு டிடெக்டிவ்ஸ் வரும்போது வெக்கேஷன் இப்படிதான் இருக்கும். மரியாதையா சொல்லு, காட்டுக்குள்ள இந்த பெர்ஃபெக்ட் சிஸ்டம் நீங்க எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க 3-4 பேர் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. காட்டுக்குள்ள ஒரு ஏரியா இருக்கு, ஜோன் எக்ஸ். அங்க யாரும் போக மாட்டாங்க. ஜோன் எக்ஸா? அவங்க காட்டுக்காக வேலை செய்யறவங்க கிடையாது, காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, டாப் அபிஷியல்ஸ். ஒருவேளை நீங்க எங்க போனீங்கன்னா திரும்ப வரவே மாட்டீங்க. அப்படின்னா காட்டுல வெறும் விலங்கு மட்டும் இல்லாம பாஸஸ் ஒளிஞ்சிருக்காங்களா? வாங்க ஜோன் எக்ஸ் போலாம். பாருங்க பாருங்க, அங்க பீகாக்ஸ், அப்புறம் அங்க லகூன்ஸ். மிஷனுக்கு மத்தியிலையும் காட்டோட பியூட்டியை நாம விட்டுற கூடாது. ஓகே மேடம், நாம ஜோன் எக்ஸோட பார்டருக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேல உள்ள போறது ப்ரோஹிபிட்டட். பெட்ரோலிங் கூட அலௌட் இல்ல. நாம யாரும் இப்ப உள்ள போகல, ஜஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த கேமராவை இங்க செட் பண்ணலாம். மோஷன் டிடெக்ட் பண்ண உடனே ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகும். ப்ரூஃப் இல்லாம ஒரு புல்லட் கூட போக கூடாது. காட்டோட மிகப்பெரிய பாஸும் இந்த கேமரால இருந்து தப்பிக்க முடியாது.
இது நிஜமான சீக்ரெட் மிஷன் காட்டு ஸ்டைல்ல. கேஸ் இப்ப அபிஷியலா ஆரம்பிச்சாச்சு ஜோயா மேடம். இப்ப நாம எதுவும் பண்ண போறதில்ல, காத்து இருக்க போறோம். இந்த காடே நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். இன்னொரு ஆளு பார்க் சூப்பர்வைசர் மவினியே. இவரு தான் இங்க இருக்கிற எல்லாத்த விட சீனியர். அப்படின்னா இந்த காட்டோட சிஸ்டம்லயும் ஏமாத்துறவங்க ஒளிஞ்சிருக்காங்க. யார் இது? ஒருவேளை யாராவது கவர்மெண்ட் சேர்ந்தவங்களா? விஐபி லெவல் ஆளு. சிக்னலும் டிராப் ஆயிட்டே இருக்கு. ட்ரோன் இன்டர்ஃபியரன்ஸும் தெரியுது. ஷிப்மெண்ட் ரெடி பை டுமாரோ. அதுக்குள்ள ப்ரூஃபையும் பிளானையும் நாங்க ரெடி பண்றோம். நாளைக்கு காலையில கிரேட் பிக்கப்புக்குள்ள இன்னொரு மைக்ரோ கேமராவை இவங்களோட ட்ரக்குள்ள வைக்கணும். அந்த விஷுவல்ஸை வச்சுதான் கென்யா வைல்ட் லைஃப் அத்தாரிட்டிஸை ரியல் டைம் கால்ல கூப்பிடலாம். விஐபிஸ் காட்டுக்குள்ள கிங் ஆகலான்னு வந்திருக்காங்க. இப்போ காடோட கிளைண்டா மாற போறாங்க. காடு எல்லாருக்குமே சொந்தம். இனிமே இந்த காடு அமைதியா இருக்க கூடாது. விஷுவல்ஸ் கிளியரா இருக்கு. கிரேட்லயும் கேமரா ஆக்டிவ். டார்கெட் மூவ்மென்ட் கன்ஃபர்ம்ட். கென்யா ஆபீஷியல்ஸ் ஆர் ஆன்லைன். எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. டைமிங்ஸ் மட்டும் தான் பாக்கி. இவர் சீஃப் ஆஃபீஸர் ஜான், ஃபாரஸ்ட்ரி போர்டோட விஐபி. நியாயமா இவர் தான் இந்த காட்டை காப்பாத்திருக்கணும். ஆனா இவன் காட்டையே வித்துட்டு இருக்கானே. ரெக்கார்டிங் கன்ஃபார்ம்டு. பேக்கப் ஆன் த வே. எதுவும் பண்ணாம இருங்க. அங்க யாரோ இருக்காங்க. ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் பிடிங்க. அவ்வளவுதான். இனி காடு சொல்ல போகுது. அமைதியா இருந்தீங்கன்னா உயிரோட இருப்பீங்க. புல்லட்டுக்கு பதிலா தலையை யூஸ் பண்ண பாருங்க. உண்மையான ஃபன் எப்பனா புல்புலையோட டாயை யூஸ் பண்ணும்போதுதான். Perfect angle, got it. Left eye, right punch. இதையெல்லாம் யார் பண்ணது? Sir, all girls team. Case closed.